பிரபல விளையாட்டுச் செய்தியாளரான ஹரிஷ் டியோல் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் குறித்து உடனடி விசாரணை நடத்துமாறு தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி பாட்சேல் வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு, குறிப்பாக செய்தி சேகரிக்கும் பணியின் போது சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றார் அவர். ஊடகவியலாளர்கள் எந்தவொரு அச்சுறுத்தல் அல்லது இடையூறு இன்றி தங்களின் பணியை செய்வது உறுதி செய்யப்பட வேண்டும் என ஃபாமி கூறினார். இவ்வேளையில் ஹரிஷ் டியோலை தாக்கியதாக நம்பப்படும் 3 மர்ம நபர்களை போலீஸ் தேடி வருகிறது. அவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் கூறியது. அத்தாக்குதலிலிருந்து தப்பிக்கும் முயற்சியில் கீழே விழுந்ததில் ஹரிஷ் டியோல் முகம், கை மற்றும் உடம்பில் காயமடைந்துள்ளார். பங்சாரில் ஒரு பேருங்காடியின் கார் நிறுத்துமிடம் அருகே ஜலன் மாரோப் சாலையிலிருந்து ஜலன் திலாவி நோக்கி செல்லும் போது அவர் தாக்கப்பட்டார். இதையடுத்து 2213 இணைய செய்தி ஊடகத்தின் இணை நிறுவனரும் NPC எனப்படும் தேசிய பத்திரிகை கழப்பின் துணைத் தலைவருமான ஹரிஷ் நேற்று மாலை 4 மணி அளவில் போலீசில் புகார் செய்தார். ஹரிஷ் 25 ஆண்டுகளாக அரசு நிர்வாகம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த செய்திகளை வெளியிட்டு வருகிறார். இவரின் அண்மைய கைவண்ணங்களில் மலேசிய விளையாட்டு, குறிப்பாக நிர்வாக பிரச்சினைகள் மற்றும் தேசிய கால்பந்து அணியின் கலப்பு மரபின ஆட்டக்காரர்களை உட்படுத்திய ஆவண மோசடி குறித்த புலனாய்வு செய்திகளும் அடங்கும். இவரது ஊடக பணிக்கும் தாக்குதலுக்கும் இடையே எந்த தொடர்பும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் நடந்த சம்பவம் ஊடக சமூகத்தினர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாக்குதலை ஒரு துணிச்சலான மிரட்டல் நடவடிக்கை என ஊடக அமைப்புகள் கண்டித்துள்ளன. மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.